அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல்லையே ஏன் உலக அரசியல்லே சொல்லலாங்க, இப்படி ஒரு தலைவர் இதுவரைக்கும் தேர்தலில் யாருமே இந்த மாதிரி சந்திச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நேற்று நடந்திருக்கு. அதை பற்றி ஆனந்தன் டாக்ஸ் வலைவலியில் தெளிவாக பார்ப்போம். முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் முதல்ல நம்ம நன்றியை சொல்லணுங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அண்ணன் சீமான் அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கட்டும், அவர் கொடுக்கக்கூடிய கட்சியினுடைய செய்திகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சின்னதாக ஒரு துண்டு செய்தியாக தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தினத்தந்திலாம் பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்திலே ஒரு பெரிய ஒரு ஒரு பக்கத்தையே கவர் பண்ணி அண்ணனுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதே போல ஊடகங்களும் கிட்டத்தட்ட அவங்களோட யூடியூப் சேனல்லாம் பார்த்தா ஃபுல்லாக லைவாக தான் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பெரிய பெரிய கேமராக்களை வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வச்சிருந்து எல்லாருமே ஃபோக்கஸ்டா அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அதனால முதல்ல தமிழ்நாட்டு ஊடகங்கள் பத்திரிகையாளர் அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அப்படி இதுவரைக்கும் காட்டாத இந்த ஊடகங்கள்லாம் இந்த தடவை காட்டியிருக்காங்கன்னா அண்ணன் அப்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிச்சயமாங்க சீமான் அண்ணன் தமிழ்நாட்டில் இனி அசைக்க முடியாத ஒரு சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை உறுதியா நம்ம இந்த காட்சிகளே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அசைக்க முடியாத ஒரு சக்தியா மக்கள் மத்தியில் அண்ணன் போய் சேர்ந்திருக்காருங்கிறத இந்த பத்திரிகையாளர்கள்லாம் இந்த பேட்டி எடுத்து போடும்போதே, இந்த காணொலி எடுத்து போடும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கு. உறுதியா 26 தேர்தலில் அண்ணனுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றம், நாம் தமிழர் கட்சிக்கு உறுதியா ஒரு மாற்றம் தெரியும். அது மக்கள் சட்டமன்றத்துக்குள்ள எத்தனை பேரை அனுப்ப போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா அனுப்புவாங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. இது போக ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கன்னா பக்கத்தில் துரைமுருகன் இன்னொருத்தவங்க இப்படி அந்த கட்சியினுடைய முக்கியமான முகங்களை அறியக்கூடியவங்களுக்கு முன்னாடி ஒரு முதல் பக்கத்தை மட்டும் தூக்கி காட்டிட்டு அதோட வெளியேறிடுவாங்க. அதில் அந்த புத்தகத்துக்குள்ள அந்த தேர்தல் வாக்குறுதிகளுக்குள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு 5 வாக்குறுதியை கூட அவரால் சொல்ல முடியாது. அதே போல ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் எடுத்துட்டாலும் சரி, இங்கே திமுகவோட வாக்குறுதி என்னடா கொடுத்துருக்காங்க, அப்போ அந்த வாக்குறுதி ஃபுல்லாக வாங்கி அதுல இருந்து இப்போ உதாரணத்துக்கு இவங்க 2000 ரூபா கொடுக்குறாங்களா, நம்ம 2500 போடுறா, இவங்க 1 பவுன் போடுறாங்களா, நாங்கள் 1.25 பவுன் தரோம், அவங்க விவசாய கடன் மட்டும் தள்ளுபடி பண்றாங்களா, நான் கல்வி கடனையும் சேர்த்து தள்ளுபடி பண்றேன், அப்படியே 2 பேரும் ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி அப்படியே மாத்தி மாத்தி போடுவாங்க. ஆனா அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் பத்திரிகையாளர் சந்திச்சு பேச சொன்னா நிச்சயமா உங்களுக்கு தெரியாதுங்க. இப்படிப்பட்ட இந்த கட்சிகளுக்கு மத்தியில அண்ணன் சீமான் அவர்கள் வாங்க பத்திரிகையாளர்கள்லாம் இது மாதிரி நாளைக்கு நான் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்இடி ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேல ஒவ்வொரு அவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளுக்கையும் அதை பத்தின தெளிவான விளக்கத்தை அந்த எல்இடி ஸ்கிரீனுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஒரு மைக்ல இது என்னது அப்படின்ட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எங்களுக்குலாம் எப்படி தெரிஞ்சுன்னா, இன்ஜினியரிங் படிச்ச பிள்ளைகளுக்குலாம் தெரியும். அவங்க ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த வாத்தியார்களுக்கு முன்னாடி அதை பத்தி அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, செமினார்னு சொல்லுவாங்க, முன்னாடி வகுப்படுப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் அந்த இன்ஜினியரிங் பிள்ளைகளுக்கு மார்க் போடுவாங்க. அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் 2 மணி நேரம் அந்த ஸ்கிரீனை வச்சு அவர் விளக்கும் போகும்போது அதை பார்த்தா எப்பா எப்பேற்பட்ட தலைவர்ரா, இந்த தலைவரை நம்ம இன்னும் கொண்டு வரலையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே உடம்புலாம் சிலுத்து போயிருங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அடுத்துனே அப்படிங்கிற அளவுக்கு அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. இதை பார்க்கக்கூடிய யாருக்கா இருந்தாலும் சரிங்க, அதை என்ன சொல்றதுனே வார்த்தைகளே இல்லை. இதே அண்ணன் சீமான் அவர்கள் இந்தியாவில் பிறக்காம, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் பிறக்காம வேற ஏதாவது ஒரு வளர்ந்த நாடுகளில் போய் பிறந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், இந்நேரம் அவர் அந்த நாட்டினுடைய பிரசிடண்டா கூட ஆயிருப்பாங்க. அந்த அளவுக்கு பக்குவமா தெளிவா. அப்ப இதுல இருந்தே ஒரு விஷயம் நமக்கு நல்ல தெளிவா புரியுதுங்க. அந்த வாக்குறுதிகள் அனைத்துமே யாரோ எழுதி கொடுத்ததை அண்ணன் சீமான் அவர்கள் கொடுக்கலங்க. அவரே உட்கார்ந்து கைப்பட ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்கு என்ன செய்யலாம், எந்த மாதிரி கொடுத்தா மக்கள் நல்ல விதமான வாழ்வாங்க, பள்ளி மாணவர்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கணும், இளைஞர்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கணும், மகளிருக்கு என்ன மாதிரி கொடுக்கணும், அனைத்து உயிர்களுக்கும் எப்படி நம்ம கொடுக்கணும், இயற்கை வளங்களை எப்படி காப்பாற்றணும், திருநங்கைகளுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களையும் சிந்திச்சு அவர் வெளியிட்டு இருக்கிறத தான் அதுல நம்ம தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சதுக்கு நம்மளாம் பெருமைப்பட்டிருக்கணுங்க. இந்த 26 தேர்தல், இந்த தேர்தல் நம்ம விட்டுறக்கூடாதுங்க. எப்படியாவது அண்ணன் சீமான் அவர்களுடைய கையை இருக்க பிடிச்சி அவருடைய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி அவர்களை வெற்றி பெற வைக்கணும். திராவிட ஆட்களோட மூளை எப்படி வேலை செய்யுதுன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் மீது பழைய பிரச்சனையை கொண்டு காணல. அதுவும் யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி போன அண்ணன் கல்யாண சுந்தரம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மன்றத்தில் பேசும்போது ஒரு ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறாரு. அதை இன்னைக்கு நேற்று எப்படி செயல்பாட்டு வரைவை இன்னைக்கு விவாதிச்சு போயிட்டு இருக்கும் போது மறைக்கும் விதமா இவங்க கொண்டு இந்த விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு எடுத்து பார்த்தோம்னா எல்லா சமூக வலைதளங்களையும்
கல்யாண சுந்தரம் பேசுனதுக்கு நம்ம கட்சி ஆதரவுக்குள்ள அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, நீ இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டேன்னு அதை எதிராளிகள் வந்து எடுத்து பரப்புறது, இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. எதிரிகள் இப்படிதாங்க, அவன் மிரண்டாங்க. இந்த செயல்பாட்டு வரைவா அண்ணன் பேசுன இந்த செமினாரை பார்த்துட்டு மிரண்டு போய் அவர் மேல எப்படா வந்து அவதூறுகளை அள்ளி வீசி எப்படி இந்த மக்களை வந்து டைவர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த சூழ்ச்சிகள் வந்து இவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதற்கு நாம் தமிழர் பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடிய அனைவரும் அதற்கு பதிலளிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்மளோட வேலை இல்லைங்க. அண்ணன் நாம் தமிழர் வந்தா என்ன செய்வோம், அந்த காணொலிகளை இன்னைக்கு ஏஐ மூலியமா எடுத்து நம்ம தகவல் தொழில்நுட்பம் வந்து வெளியிட்டு இருக்காங்க இல்லையா, அதுகளை கொண்டு போய் பரப்புற வேலையை செய்யணும். அந்த அவதூறுகளுக்கெல்லாம் வந்து நம்ம பதிலளிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கான காலம் கிடையாது, நமக்கான நேரம் கிடையாது. நாம வந்தா என்ன செய்வோம் அப்படின்னு அண்ணன் நமக்கு எடுத்திருக்கிற விஷயங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தாவே போதும். அதிகப்படியான ஆதரவாளர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்காங்க. நம்ம அவங்களை ஃபுல்லா நேர பார்த்து நம்ம சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கன்னு ஒரு வார்த்தை மட்டும் நம்ம அவங்களுக்கு சொன்னா போதும். அந்த வேலையை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து நீங்க செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.